தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. மூலம் நட்சத்திரம் மதியம் 3:55 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நான் ரசித்த நல்ல வாக்கியம். நேற்று முன்தினம் சொன்னேன், ஆரோக்கிய வாழ்விற்கு ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லி, அதிக உணவு ஆபத்து உயிர்க்கு அப்படின்னு சொல்லி, ஆற்றா பசிக்கு அரை வயிறே புசி. பொதுவாகவே உடல்நலம் சீராக வேண்டும் அப்படின்னா, ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னா ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்த வேண்டும்னு அடிக்கடி சொல்றது வழக்கம். மதுரை மேலூரில் உள்ள ஒரு மருத்துவர் வச்சிருக்க போர்டில் இது மாதிரி எல்லாம் வரிகள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எடுத்து சொன்னேன். பொதுவாக ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பசித்து புசி அப்படிங்கிறான். நம்ம சாப்பிடணும் அப்படின்னா பசி எடுத்தா தான் சாப்பிடணும், பசி எடுக்காத போது சாப்பிடக்கூடாது. சரி, இந்த உடம்புக்கு எத்தனையோ பேர் இப்போ மருந்து வாங்கி சாப்பிட்றான். மருந்தே வேண்டாமா இந்த உடம்புக்கு, என்ன செஞ்சா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றதெனில். அதாவது நம்ம சாப்பிட்டது ஜீரணித்த பின்னால சாப்பிட்டா இந்த உடம்புக்கு மருந்தே தேவைப்படாதுன்னு சொல்றாரு திருவள்ளுவர். ஆக அப்படிப்பட்ட எல்லாமே உணவுல தான் இருக்கு. ஆற்றா பசிக்கு அரை வயிறே புசி. அரை வயிறு சாப்பிட்டோம்னா தானே நல்லது. அதிலும் காலையில் மத்தியானத்தை காட்டிலும் இரவு நேரத்தில் அரை வயிறு ஓரளவு தான் சாப்பிடணுமா. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா தானே இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும், ஜீரண கருவிகள் பழுதாகாமல் இருக்குங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது, இனிப்பை ஒதுக்கி இன்னலை குறை அப்படின்னா, பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. நம்ம பேர் பாருங்கள், 3-4 நாளைக்கு அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அதிகமாக இனிப்பு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் ரொம்ப சீர்கெட்டு போயிடும். ஆகையினாலே தான் இனிப்பை ஒதுக்கி இன்னலை குறையினாங்க. அதில் ஒரு முக்கியமான இது, பதார்த்த கூட சிந்தாமணின்னு அந்த காலத்தில் ஒரு புத்தகம் இருக்குது, அதை நான் படிச்சிருக்கேன். அதில் முதல் ஒரு பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணின்னு வந்திருக்கு. மேலே இன்னும் 2 வரி இருக்குது. அதாவது நீர் கருக்கி அப்படின்னா தண்ணியை சுட வச்சு குடிக்கணும். கருக்கி குடுன்னா என்ன, சுட வச்சு குடிக்கணும், சுடு தண்ணியை குடிக்கணுமா. நீர் கருக்கி நெய் உருக்கி, நெய்யை அப்படியே ஊற்றிக்க கூடாது, அதை உருக்கி தண்ணி ஆக்கி ஊற்றிக்கணும். மோர் பெருக்கி, மோரை தயிர் சாப்பிட்றோம் இல்லையா, கெட்டி தயிர் அவெல்லாம் சாப்பிடக்கூடாதான். கொலஸ்ட்ரால், அதாவது இந்த ரத்த இதுகள்லாம், ரத்த கொதிப்பெல்லாம் ரொம்ப வந்துடுங்கிறேன். அதனால் நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி, உங்களோட சொல்லலை, உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. அப்படி சாப்பிட்றவனோட பேரை சொன்னாலும் கூட இந்த பிணி ஓடி போயிடுமா. அப்போ எந்த அளவுக்கு இதை மனக்கட்டுப்பாட்டோடு இருக்க சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே தான் உணவில் நீங்கள் கட்டுப்பாடு செலுத்தணும். அதுக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு, ஒரு பொழுது உண்பவன் யோகி. இது இந்த ஓனாவில் வருது, பிறகு உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். ஒரு பொழுது உண்பவன் யோகி. யோகியாக இருக்கணும் அப்படின்னா யோகாபியாசமெல்லாம் செஞ்சிருவேன். ஒரு பொழுது தான் சாப்பிடுவானா, ஒரு கவளம் சாப்பிடுவாங்க சில பேர். அது மாதிரி 2 பொழுது உண்பவன் போகி, போகம் செய்கிறவன் 2 பொழுது. 3 பொழுது உண்பவன் ரோகி. சில பேர் சொல்லுவாங்க 3 பொழுது உண்பவன் ரோகி துரோகின்னு. ரோகி ரோகம் வந்துடுமா, 3 பொழுதும் காலை மதியம் இரவு சாப்பிட்டா. ஆகையினாலே தான் இப்படி உணவில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலமாக ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும். அதை அந்த மருத்துவர் அழகாக ஒரு போர்டில் எழுதி வீதியிலே வெளியிலே வச்சிருக்கிறார். போறவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு போறாங்க. சரி, இனிமேலாவது நம்ம உணவுல கட்டுப்பாடு செலுத்துவோம்னு ஒரு எண்ணம் வரும். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் போற இடங்கள்ல எல்லாம் ரசிக்கக்கூடிய வாக்கியங்கள் நிறைய இருக்கும். ஆங்காங்கே தென்படுகிற வாக்கியங்களை குறித்து வச்சுக்கோங்க. அது நல்ல வாக்கியங்களாக இருந்தால் அதை நீங்கள் அச்சிட்டு உங்களுடைய இல்லங்களில் நடக்கிற விழாக்களிலே எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதை படித்தவர்கள் எல்லாம் பயன்பெறுவார்கள் என்று சொல்லி, இந்த ஆரோக்கிய வாழ்விற்குரிய ஆத்திச்சூடியை தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள். தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை நெருக்கடி நிலை மாறும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். நிதி நெருக்கடி கொஞ்சம் வரலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். சக ஊழியர்களால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்ய இயலாது. யோசித்து செய்வதன் மூலமே இன்று நீங்கள் இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள இயலும்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்துக் கொள்வீர்கள். நீடித்த நோய் உங்களுக்கு அகலும். நல்ல வரன்கள் வாயில் தேடி வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தாய்வழி ஆதரவும் கிடைக்கும், தந்தை வழி ஆதரவும் கிடைக்கலாம். சந்திரன் 7 இருப்பதனாலே தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. சூரியன் 9 புதனோடு கூடியிருக்கின்றார் ராசிநாதனோடு. தந்தை வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு வீண் வம்பு வழக்குகள் வீடு தேடி வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் காயங்கள், உடல்நிலை தொல்லைகள் வரலாம். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். என்ன இருந்தாலும் எடுக்கும் முயற்சிகளில் தடையையும் தாமதங்களும் உருவாகத்தான் செய்யும். மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் ஆன்மீக பெரியோர்களையோ அல்லது அனுபவஸ்தர்களையோ ஆலோசனை கேட்டு செய்தால் நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7 சனி இருக்கின்றார். ராசிநாதனும் கூட இருக்கின்றார். எனவே காரிய வெற்றி ஏற்படும் என்றாலும் கடைசி நேரத்தில் தான் அந்த வெற்றி கிடைக்கும். அதிகாரிகளின் மூலமாக உங்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். அரசு வழி பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திப்பீர்கள். யாரையும் நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்க வேண்டாம். இன்று முழுவதும் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டிலும் கவனம் செலுத்தினால் வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு இடமாற்றங்களால் இனிமை ஏற்படுகின்ற நாள். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். நீங்கள் செய்த செயல்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உண்டு. குறுபார்வை இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். என்றைக்கும் நீங்கள் கொடுத்த கடன் கூட இப்பொழுது வசூலாகலாம். காலாவதியாகி போன கடன் கூட இப்பொழுது வந்து உங்களை மகிழ்விக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அந்த வாய்ப்புகள் வருகின்ற பொழுதே நீங்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று பிள்ளைகளின் நலங்கருதி கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள். எதிர்கால நலங்கருதி கொஞ்சம் சேமிக்க தொடங்குவீர்கள். கல்யாணம் போன்ற வாய்ப்புகளில் உங்களுக்கு வந்து அலைமோதினாலும் வரன்கள் சில திரும்பியும் செல்லலாம். அதனால் மனக்கலக்கம் உங்களுக்கு உருவாகலாம். எனவே அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். பொதுவாக எந்த காரியம் தடையாக இருந்தாலும் நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நிதிநிலை உயர்ந்து நிம்மதி கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ராகு 5 இருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கின்ற பொழுது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்திருந்தால் அது வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக வரலாம். வாங்கிய இடத்தை கொடுத்து விட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் இடம் வாங்கும் யோகம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் நீங்கள் கேட்காமலேயே சில சலுகைகளை கொடுப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன் அஷ்டமாதிபதி. மனக்கலக்கம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறையும். இதுவரை தாராளமாக செலவிட்டு இன்றைக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். ஒரு சிலர் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டாகலாம். சொத்துக்கள் விற்பனையாக கூடிய நிலையும் அதன் மூலம் சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. புது முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ராசியில் பதிவதனாலே கொடுத்த கடன்கள் வசூலாகும். தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும். நல்ல நிறுவனங்களில் நாம் முயற்சி செய்திருக்கிறோமே, அதில் வேலை கிடைக்குமா என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவல் வரப்போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கின்ற நாள். அதே நேரத்தில் ராசியிலேயே சூரியன். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய ஒரு யோகம் உண்டு. செவ்வாய் 5 இருப்பதனாலே பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்கள் மேற்படிப்புக்காக
அயல்நாடு செல்ல வேண்டும் என்றோ அல்லது வேலை கிடைக்கவோ புது முயற்சி செய்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உத்தியோகம் தொழிலில் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். இன்றைக்கு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகும். 7ல் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனைகள் அகல ஏதாவது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வருவோமா, குடும்ப பிரச்சனை குடிகட்டி பறக்கிறது, எதற்கு செல்லலாம் என்றெல்லாம் நினைப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி எதிர்மறை சிந்தனைகள் நிறைய மேலோங்கும். எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்கள். பொதுவாக குலதெய்வ வழிபாடுகள் உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். பொதுவாக இன்று நாளிலே செவ்வாய் இருக்கின்றார். நாளில் செவ்வாய் இருப்பதனாலே உங்களுடைய கடன் சுமை குறைய சொத்துக்கள் விற்பனை செய்யலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் வழிபடுவது உகந்தது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.